ஸ்ரீ ரேவா காண்டம் 59ஆம் அத்தியாயம். ஆதித்ய தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பிறகு ஒரு நபர் அனைத்து பாவங்களையும் அளிக்கும் புஷ்கரணிக்கு செல்ல வேண்டும். அதன் சக்தியை கேட்கும் போது ஒருவர் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறார். ரேவாவின் வடக்கு கரையில் மிகவும் அற்புதமான தீர்த்தம் உள்ளது. அங்கு பகவான் திவாகரன் சூரிய கடவுள் எப்போதும் வேத மூர்த்தியாக வேத அவதாரம் எடுத்திருக்கிறார். குருக்ஷேத்திரம் புண்ணியமானது, சிறந்தது மற்றும் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கு உகந்தது போலவே இந்த தீர்த்தமும் புண்ணியமானது மற்றும் அனைத்து ஆசைகளையும் வழங்குவது. பூமியின் தலைவரே பகவானே, குருக்ஷேத்திரத்தில் தானம் எவ்வாறு பலனில் பெருகுமோ அதுபோல புஷ்கரணியிலும் சந்தேகத்திற்கு இடமின்றி அது பலனில் பெருகும். புஷ்கரணியில் ஒருவர் நவதானியத்தை நன்கொடையாக வழங்கினால் அவர் அடையும் இடம் ஸ்வர்க்கத்தில் தலைக்கு மேல் தங்கம் காணிக்கையாக கொடுக்கப்படும் இடமாக அறிவிக்கப்படுகிறது. அரசரே, சூரிய கிரகணத்தின் போது ஒருவர் தனது புனித பயணத்தை எடுத்துக்கொண்டு யானைகள், குதிரைகள், தேர்கள், நகைகள், ஒரு வீடு, பசுக்கள், நுகத்தடி, சுமையை தாங்கும் காளைகள் போன்றவற்றை முறையாக காணிக்கையாக கொடுக்க வேண்டும். 13ஆம் நாள் வரை ஒரு நபர் பிராமணர்களுக்கு தங்கம் அல்லது வெள்ளியை கொடுத்தால் அது 13 மடங்கு பலனை தரும். பித்ருக்கள் மற்றும் தெய்வங்களை எருது கலந்த தண்ணீரை அருந்துவதன் மூலம் அவர் சாந்தப்படுத்த வேண்டும். 12ஆம் ஆண்டில் அந்த தீர்த்தத்தின் மீது அன்பு கொள்ள வேண்டும். அரசரே, அங்கு பால் பாயசம், தேன் மற்றும் நெய்யுடன் ஒருவர் ஸ்ரார்த்தம் செய்தால் ஸ்ரார்த்தம் செய்பவர் சொர்க்கத்தை அடைவார். பித்ருக்களுக்கு வழங்கப்படும் அனைத்தும் நித்தியமானவை. அந்த தீர்த்தத்தில் பச்சரிசி, தானியங்கள், பதரங்கள், வில்வம் அல்லது இங்குடத்திலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயை எள்ளுடன் சேர்த்து வழங்குவதன் மூலம் ஒருவர் ஒருபோதும் தவறான பலனை அடைய மாட்டார். அதில் எந்த ஐயமும் இல்லை. பக்தர் தீர்த்தத்தில் தனது புனித நீராடல் எடுத்து திவாகரனை வணங்கி ஆதித்ய ஹிருதய ஜபத்தை செய்து மீண்டும் சூரிய கடவுளை வணங்க வேண்டும். அவர் தேவர்களால் கூட மதிக்கப்படும் மிகப்பெரிய உலகத்தை அடைவார். ரிக்வேதம், யஜுர்வேதம் அல்லது சாமவேத ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு மந்திரத்தை ஒருவர் ஜபம் செய்தால் அரசரே, அவர் முழு வேதத்தையும் ஓதுவதன் பலனை அடைகிறார். திவாகரனை தியானித்து ஆதித்ய ஹிருதய ஜபத்திற்கு பின் 3 எழுத்து மந்திரமான ஆதித்யா அவற்றை மீண்டும் ஜெபிப்பவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். சிறந்த மன்னரை, அங்கேயே தனது உயிரை முறையாக துறப்பவன் பகவான் திவாகரர் இருக்கும் மிகப்பெரிய இடத்திற்கு செல்வான். 59ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.